வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பீட்சா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 200 ml வெதுவெதுப்பான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சோன்னே ட்ரை ஈஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு 15 மினிட்ஸ். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போது ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போது 300 கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா பிணைஞ்சு விடுங்க. கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிணைஞ்சு விடுங்க. இது மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி அடுப்பு மேடையில் போட்டு நல்லா இழுத்து இழுத்து பிணைஞ்சு கொடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இதே மாதிரி பிணைஞ்சு கொடுங்க. இப்போது பவுலில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இதில் மாவை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரவி விட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போது 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது இந்த மாவை ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றியாச்சு. தேவையான அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பீஸா செய்யறதுக்கு இந்த அளவுக்கு மாவு போதும். இப்போது பீஸா அவனில் செய்ய போகிறனால அவனில் செய்கிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். பிளேட்டில் ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது மைதா மாவு பிளேட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இப்போது மாவை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி பிளேட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரவுண்டாக. ஃபோர்க் வச்சு நல்லா குத்திக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ நம்ம மேலே சாஸ் அப்ளை பண்ணிடலாம். இந்த சாஸ் எப்படி செய்யணும்னு நான் ஆல்ரெடி செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கான லிங்கை நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் ஸ்பைசியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் சாஸு. டாப்பிங்ஸ்க்கு நம்ம எல்லோ கேப்சிகம், ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், கொஞ்சம் தக்காளி, பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது காலிஃப்ளவர் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான். இப்போது நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளியை விட்டுக்கலாம். ஒவ்வொரு கேப்சிகமாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பீஸாவோட ஹைலைட்டே சீஸ் தான். இப்போ அதை நம்ம சேர்த்திக்கலாம். இதில் நான் செடாரும் மொசரல்லா சீஸும் சேர்த்திருக்கேன். நல்லா துருவி எடுத்து இது மாதிரி போட்டுக்குங்க. நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா சீஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க.
கூடவே உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஓவனில் வச்சு 450 ஃபாரன்ஹைட் வச்சு ஒரு 15 மினிட்ஸில் பேக் பண்ணிடலாம். அவன் இல்லைன்னா நீங்கள் குக்கரில் கூட இதை செஞ்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். நம்ம பீஸா இப்போ சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.